ஹரா அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு மோகன் சார் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. வந்து ஒரு படம் பார்க்கும்போது கிரிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த கிரிஞ்ச இந்த படத்துல வந்து கழுவி ஊத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. ரொம்ப மோசமான ஒரு படம். நான் இது வரைக்கும் நான் எத்தனையோ படம் பார்த்திருக்கேன். கிரிஞ்சுன்னு சொல்றதா இல்ல பூமர்னு சொல்றதா என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா மோகன் சாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படத்தை நடிக்க வைக்கிறாங்க. அந்த படம் வந்து அவருக்கு ஒரு இப்படி ஒரு மொக்க படத்தை கொடுத்துருக்காங்க. வந்து சம்பந்தம் இல்லாத கேரக்டர் எல்லாம் உள்ளார வருது, இன்வால்வ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே இப்படி தலையில அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கு. என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி மூவி ரிவ்யூ எல்லாம் பண்றோம் இல்லைங்க, எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பென்ஷன் ஒரு ஓய்வூதியம் எல்லாம் கொடுங்க. வனிதா விஜயகுமார் எதுக்காக இந்த படத்துல நடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா போலி மருத்துவத்துக்கு எதிராக கொண்டு போயிருக்காங்க. அதை கொண்டு போயிருக்கணும் உருப்படியா, அதையும் கொண்டு போல. இது நல்ல மனுஷனா இருக்கக்கூடிய மோகன் சாரி இப்படி நடிக்க வச்சு அசிங்கப்படுத்தி இருக்கீங்க. இப்ப வந்து ஒரே ஒரு சீன்ல ஒரு கோர்ட் சீன்ல வராரு, அவரையும் கேவலப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். மற்றபடி எதுவும் உருப்படியா இல்லைன்னு சொல்லலாங்க.